அதே மாதிரி நோன்பை முறிக்கிறதுங்கிறது என்ன? சாப்பிட்டா நோன்பு முறிஞ்சு போயிடும், குடிச்சோம்னா என்ன தண்ணீரை குடிச்சா நோன்பு முறிஞ்சு போயிடும். அது மாதிரி கணவன் மனைவி இல்லறத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னா நோன்பு முறிஞ்சு போயிடும். இவ்வளவு தானே தவிர வேற நோன்பு முறிக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாமே இவங்களா கூடுதலாக என்ன செய்யறாங்க? கற்பனை. இது போக என்ன செய்யணும்? கெட்ட பேச்சுகளை விட்டு விலகி கொள்ளணும், கெட்ட செயல்கள்ல இருந்து விலகி கொள்ளணும்ங்கிறது கூடுதலான இன்னொரு கண்டிஷன். இவ்வளவுதான் நோன்புக்கு இருக்கே தவிர இதை கூடுதலா நம்மளா போட்டு என்ன செய்யக்கூடாது? கஷ்டமாய் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மார்க்கத்தை லேசா கொண்டு போங்க, நீங்களே கஷ்டமாக்கிராதீங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னாத போய் கஷ்டமாக்கிட்டு போங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்ன போட்டு என்ன செய்யாதீங்க, நீங்களா உங்களுக்கு நீங்களே சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால அப்படி எல்லாம் நம்ம சிரமப்பட தேவை கிடையாது. அதே நேரத்தில் நம்ம நோன்பு வைத்து விட்டோம். நோன்பு வச்ச உடனே ஒரு 2-3 நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை சில பேருக்கு, எல்லாருக்கும் ஏற்படாது. நோன்புங்கிறது யாபத்துக்கு வராது. பகல் நேரத்தில் வரவங்க டக்குனு தண்ணி குடிச்சிருவாங்க. நோன்பாக தான் இருக்கிறோம். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்ல எல்லாம் அது ஆழமா அந்த எண்ணங்கள் பதியாத ஒரு காரணத்தினால சில பேர்களுக்கு என்ன செய்யும்? அந்த நோன்பு நேரத்தில் மறந்துட்டு குடிப்பதோ மறந்துட்டு சாப்பிடுவதோ ஏற்பட்டுரும். இந்த மாதிரி செஞ்சார்களே ஆனால் அவங்க இதுக்கு அல்ட்டிக்குள்ள தேவை கிடையாது. ஏன்? மறதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேணும்னு செய்யல இல்ல, அல்லாதான் நம்மள மறக்க செஞ்சிருக்கிறான். அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னா அப்படி எப்ப யாவும் அதை நிப்பாட்டிட வேண்டியதான். வயிறு புடைக்க சாப்பிட்டீங்க, ஆஹா நோம்புல யாவும் வருது, நோம்பா இருந்துக்கிறங்க, அவ்வளவுதான். அந்த வயிறு புடைக்க சாப்பிட்டதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கிஃப்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒருத்தர் நோன்பாளியாக இருந்து மறதியாக சாப்பிட்டு விட்டாரையானால் நினைவு வந்த உடனே நிறுத்தி கொள்ளட்டும், நோன்பாளியாகவே அவர் தொடரட்டும். அவர் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன நிலைமை? அது அல்லாஹ்வா கொடுத்தது, இவன் திங்கல. இன்னமா அத்தாமஹுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அல்லாஹ்வா கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட். இவனுக்கு நோம்புக்கு நோன்பாவும் போச்சு, சாப்பாட்டுக்கு சாப்பாடாவும் போச்சு. அந்த மாதிரி சில பேருக்கு மறதியாக நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களேயானால் எப்ப யாவும் வருதோ, ஆஹா ஒரு நோன்பு போச்சுன்னு பதறவெல்லாம் தேவை கிடையாது. ஒரு நோன்பு போகல, விளங்குதா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அது முழு நோன்புடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும். மறதியாக குடிப்பது சாப்பிடுவது என்ன செய்யாது? நோன்பை எந்த வகையிலையும் பாதிக்காது.